இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி ஸ்டோரி பார்ப்போமா. ஒரு குட்டி காக்கா இந்த உலகத்துக்கு முதல்ல அப்பதான் பிறக்குது. பிறந்ததுக்கப்புறம் அது எங்கே போனாலுமே அதை யாருமே ஏற்றுக்கறல. எல்லாருமே அவாய்ட் பண்ணுறாங்க. இதை பார்த்த காக்கா நம்ம ரொம்ப பிளாக்காக இருக்கனால தான் நம்மளை எல்லாரும் அவாய்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுதான். அதோட கடவுள் அந்த காக்கா முன்னால் தோன்றி நீ எதனால அழுகிற அப்படின்னு கேட்டாராம். அந்த காக்கா சொல்லிச்சான், நான் பிளாக்காக இருக்கனால என்னை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுச்சான். உடனே கடவுள் சொன்னாராம், நீ எந்த பறவை ஆகணும்னு விருப்பமோ அந்த பறவையாக நீ மாறுவ, நான் உனக்கு அந்த வரம் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொன்னாராம். உடனே அந்த காக்கா பறந்து போயிருச்சான். ஃபர்ஸ்ட் அது கழுகுட்ட போய் கேட்டுச்சான், கழுகன்னா நீங்கள் எவ்வளோ கம்பீரமாக இருக்கீங்க, உங்களை மாதிரி நான் ஆகணும் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த கழுகு சொல்லிச்சான், என்ன மாதிரி மட்டும் நீ ஆயிராத, என்ன மாதிரி இருந்தனா நீ எப்போதுமே தனிமையாக தான் இருக்கணும், நான் அதிகமாக தனிமையாக இருக்கிறது தான் விரும்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுகு சொல்லிச்சான். உடனே காக்கா அங்கேருந்து கிளிகிட்ட போயிருச்சான். கிளிகிட்ட போய் கேட்டுச்சான், நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க, உங்களை மாதிரி நான் ஆகணும் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு கிளி சொல்லிச்சான், நான் அழகாக இருக்கிறதுனால என்னை கூண்டில் அடைச்சிருவாங்க, நீ சுதந்திரமான பறவை, எனக்கே உன்னை மாதிரி ஆகணும்னு தான் ஆசையாக இருக்குது, உன்னை பார்த்து எனக்கு பொறாமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளி சொல்லிச்சான். இந்த பறவைகள் சொன்னதெல்லாம் கேட்ட அந்த காக்கா அப்பதான் லேர்ன் பண்ணிச்சான், நம்மளோட வாழ்க்கையை ரசிச்சு வாழ தெரியாம அடுத்தவங்களோட வாழ்க்கையை விரும்பினது ரொம்ப தப்பு அப்படிங்கிறத அந்த காக்கா அப்பதான் புரிஞ்சுச்சான். இந்த கதையில நீங்க என்ன லேர்ன் பண்ணீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.